ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு கோல்டு பிடிச்சிருக்க டைமில் வந்து நல்ல காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தோணும். அப்படி நான் வந்து இன்றைக்கி செஞ்சது சப்பாத்தி, அதாவது மிஞ்சி போன சப்பாத்தி இருக்குள்ள, அதை வந்து ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுது. எப்போயாவது நமக்கு வந்து இப்படி தோணும், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமேன்னு. அப்போ வந்து எப்போவாவது ஒரு டைம் தான் நமக்கு வந்து நல்லா சாப்பிட்ற மாதிரி அமையும். நம்ம புதுசாக எதாவது ட்ரை பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து அது சொதப்பலாக தான் போகும். ஆனால் இந்த டைம் எனக்கு சூப்பராக வந்துருந்துச்சுங்க. என்ன பண்ணேன் அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் குழம்பு பண்ணியிருந்தேன். அதுலேருந்து குழம்பு மட்டும் எடுத்து அதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றி லைட்டாக பெப்பர் சால்ட்டு போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறமா குடமிளகா இது 3 போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதோட சில்லி சாஸ், சோயா சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறமா ரெட் சில்லி பவுடர்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா சப்பாத்தியை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருந்தேன். அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியில் அவுட்புட் இப்படி தான் இருந்தது. டேஸ்ட் நிஜமாகவே வேறு லெவல்.